சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். எண்ணம் வளர்த்தேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா, டெய்லியும் எல்லார் வீட்டு லஞ்ச்லேயும் இது கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அது என்னென்னா ரசம் தாங்க. ரசம்னா சாதாரணமாக நினச்சிடாதீங்க, இது ரொம்பவே டேஸ்டியான எங்கள் கேட்ரிங் ஸ்டைலில் ஸ்பெஷலான கல்யாண வீட்டு தக்காளி ரசம் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோட ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளி 4-5 கட் பண்ணி வச்சுக்கணுங்க. நான் இன்றைக்கி ஒரு 80 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வைக்க போகிறேன். ஸோ ஒரு 2 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ நல்லா வணக்கி எடுக்க போகிறோம். நம்ம அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் போட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகி தோல் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக சாஃப்ட் ஆகும். சில காலமாய் நானும் சிறை வாழ்கிறேன், உன்னை பார்த்ததால் தானே உயிர் வாழ்கிறேன், தூக்கம் விழிக்கிறேன், பூக்கள் வளர்க்கிறேன், சில பூக்கள் தானே மலர்கின்றது, பல பூக்கள் ஏனோ உதிர்கின்றது, பதில் என்ன கூற பூம் நானும். அவ்வளோதாங்க, தக்காளி நல்லா சாஃப்டாகி ஜூஸியாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம இதில் ஃபுல்லாக ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி நல்லா கையில் கசக்கி பிணைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ நம்ம அந்த ஜூஸ் தனியாகவும் சக்கை தனியாகவும் வந்துடும். அந்த சக்கையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் அளவு சீரகம், 25 கிராம் மிளகு, 100 கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம். தென் அதுலேயே 5 வரமிளகா, 5 பச்சை மிளகா, 2 கை கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேன். அதிலே ஒரு 150லேருந்து 200 கிராம் புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கை உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் வாசனைக்கு ஒரு கை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெயில் வணங்கணுங்க அந்த மசாலா. அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் ரசம். இப்போ ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1 மினிட்க்கு எல்லாமே நல்லா வணங்கட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லையா அந்த ரசம், அதில் இதை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் ரசத்தை. அது கொதித்து நுர கட்டி வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ இந்த ரசத்தோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேங்க. அதுதான் சர்க்கரை. ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரசத்தில் சர்க்கரை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த புளிப்போட டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏதேனோ
எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன் நீதானே புன்னகை மன்னன் உன்றானே நானே பண்பாடும் பாடகன் நீயே உன்றாகம் நானே ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், பொங்கி நுர வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான தக்காளி ரசம் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.